தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவில் ஒரு தமிழன் முதலமைச்சராக முடியுமா? திமுகவில் ஒரு தமிழன் முதலமைச்சராக முடியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். திமுக 1967 ஆட்சியை பிடித்தது. அண்ணாதுரை, கருணாநிதி, மு.க.ஸ்டாலின் இதுவரை 3 தலைவர்கள் முதலமைச்சர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த 3 பேருமே தமிழர்கள் கிடையாது, தெலுங்கர்கள். தற்பொழுது கருணாநிதி குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் திமுக வந்துவிட்டது. அங்கே கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவர்கள் தவிர மற்ற யாரும் இனிமேல் திமுகவுக்கு தலைவராகவோ, தமிழகத்துக்கு திமுக வெற்றி பெற்றால் தமிழகத்துக்கு முதலமைச்சராகவோ பொறுப்பேற்க முடியாது. கருணாநிதி குடும்பத்தினர் மட்டும்தான் திமுகவுக்கு தலைவராக முடியும். திமுக ஆட்சி அமைத்தால் கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவர் மட்டும்தான் முதலமைச்சராக முடியும். ஆக தெலுங்கர்கள் தான் திமுக சார்பில் முதலமைச்சராக முடியும், தமிழர்கள் முதலமைச்சர் ஆக முடியாது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல திராவிடம் அப்படிங்கிற போர்வையில இன்னைக்கு கருணாநிதி குடும்பம் தமிழ்நாட்டு கஜானாவை கொள்ளையடிச்சிருச்சு, கோடி கோடியா சொத்து சேர்த்துருச்சு. மேலும் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்காம தெலுங்கர்களுக்கு, குறிப்பாக நாயுடு, ரெட்டி, அருந்ததியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. தமிழர்களுடைய உரிமை பறிக்கப்படுது. தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற எழுதியிருக்கிறது கூட இப்ப அழிக்கப்பட்டுச்சு. வெறும் அரசு போக்குவரத்து கழகம், அரசு கலைக்கல்லூரி அப்படிதான் இருக்கு. தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் கூட மறைக்க வைக்கப்படுது. அதான் ரொம்ப வேதனையான விஷயம். ஆக திமுகல ஒரு தமிழன் கூட இனிமே முதலமைச்சராக முடியாது. அதுதான் உண்மை. ஏன்னா திமுக தற்பொழுது தெலுங்கர்கள் கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. கருணாநிதி குடும்பத்தினர் தெலுங்கர்கள், கருணாநிதி குடும்பத்தினர் தமிழர் கிடையாது. விஜயநகர பேரரசு திருமலை நாயக்கர் படையெடுத்து வந்த பொழுது அவரோடு சேர்ந்து வந்தவங்க தான் இந்த தெலுங்கர்கள். அப்படியே நாயக்கர் அரசு மதுரையில் அமையுது. அப்படியே தெலுங்கர்கள் இங்க செட்டில் ஆயிட்டாங்க. ஆக இந்த தெலுங்கர்களுக்கும் இந்த தமிழர் நிலத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த தெலுங்கர்கள் வந்தேரிகள். இந்த தெலுங்கர் குடும்பத்தை சார்ந்தவங்க தான், தெலுங்கு மரபினர் தான் இந்த கருணாநிதி குடும்பத்தினர். கருணாநிதி குடும்பத்தினர் தமிழர் கிடையாது, தெலுங்கர். அதை புரிஞ்சுக்கணும். ஆனா இன்னைக்கு திமுக, தமிழகத்தில் ஒரு முக்கியமான கட்சியான திமுக கருணாநிதி குடும்பத்தினர் கட்டுப்பாட்டில், தெலுங்கர் கட்டுப்பாட்டில் போயிருச்சு. அதனால இனிமே திமுகல ஒரு தமிழன் முதலமைச்சராக முடியாது. இத திமுகல இருக்க தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் திமுகவிலிருந்து வெளியேற வேண்டும். அதே நேரத்துல நாங்க திமுகவுக்கே ஓட்டு போட்டு பழகி போனோம் அப்படின்னு சொல்ற தமிழர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமே திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. அண்ணா திமுக கூட 2 தமிழர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாங்க. அதே ஒண்ணு ஓபிஎஸ், ஒண்ணு எடப்பாடி. ஆனா திமுகல இதுவரைக்கும் ஒரு தமிழர் கூட முதலமைச்சர் ஆகவும் முடியாது. இதை தமிழக மக்கள், திமுக தொண்டர்கள் புரிந்து கொள்ளணும். திமுகவில் இருக்கிற தமிழர்கள் கட்சியை விட்டு வெளியே வரணும். திமுகவுக்கு வாக்களிக்கிற தமிழர்கள் இனிமே திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது.